மாவட்ட தலைவராக இந்த பவானி தொகுதிக்கு வந்திருக்கிறேன். மக்கள் இயக்க தலைவராக இந்த பவானி தொகுதிக்கு வந்திருக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் மாநகர மாவட்ட செயலாளராக பவானி தொகுதிக்கு வந்திருக்கிறேன். முதல் முறையாக ஒரு அமைச்சராக ஆனால் அதுக்கும் மேலே என்னைக்குமே இப்போ பாலாஜி என்னன்னா இருக்கும்போது நீங்கள் கொடுத்த வரவேற்பு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷப்பட வச்சது. இருந்தாலும் நம்ம பசங்க அதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா சாமானியரின் சட்டமன்ற உறுப்பினராகி அழகு பார்த்த கழக தலைவர் தளபதி அவர்களுக்கு இந்த சாமானியர்களை சட்டமன்ற உறுப்பினராக உறுதுணையாக இருந்த என் அன்பு சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்ன இன்னும் கொஞ்சம் நம்ம கழக தோழர்கள் ஒன்று சேர்ந்து வேலை செஞ்சுருந்தீங்கன்னா இந்த தொகுதியை நம்ம கையில் தான் இருந்திருக்கோம். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. 8 தொகுதியில் 5 சட்டமன்ற உறுப்பினர் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க. இந்த தொகுதியும் சேர்த்து நாங்களே பார்ப்போம். நாங்கள் இருக்கிற தொகுதி மாதிரிதான் இந்த தொகுதியும் நிச்சயமாக உங்களுடைய மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் என் கவனத்துக்கு கொண்டு வாங்க. நிச்சயமாக இந்த பவானி தொகுதியை ஒரு முன்னோடி தொகுதியாக மாற்றி காட்டுறதுக்கு நாங்கள் இருக்கோம். என் கழக நிர்வாகிகள் இருக்காங்க, என் சகோதர சகோதரிகள் இருக்காங்க. ஏன்னா ஆட்சி அதிகாரத்துக்கு வரட்டும் நினைச்சா அரசு பணத்தில் எந்த நலத்திட்டம் வேணாலும் நம்ம சொன்ன செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பிள்ளைகள் அப்படியாப்பட்ட வளர்ப்பல்ல. இங்கே கொடுக்குற ஒவ்வொரு நலத்திட்டமும் என் கழக தோழர்கள் அவங்களோட உழைப்பில் சம்பாதிக்கிறாங்க. அடுத்தவங்களுக்கு உதவணுங்கிற குணம் எங்களுக்கு தலைவர் தளபதியிலிருந்து வந்தது. கடைசி வரலும் தலைவர் தளபதி சொன்ன வாக்க 100% அவரோட தம்பிகளா நாங்கள் நிச்சயம் காப்பாற்றுவோங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சு நிச்சயமா கடந்த காலங்கள் இல்லாம இப்போ முகத்துல எந்த அளவுக்கு சந்தோஷத்தை பார்க்கணுமோ அடுத்த 5 வருஷத்துக்கு இதே சந்தோஷத்தோட தமிழக வெற்றி கழக ஆட்சி நடக்கும்ன்றத இந்த இடத்துல உங்களுக்கு உறுதி வார்த்தையா தெரிவிக்கிறோம். எங்க தலைவர் சொன்னதா நானும் ஊழல் பண்ண மாட்டேன், என் கூட இருக்கிறவங்களையும் ஊழல் பண்ணுறேன். இன்னைக்கு அதோட அருமை தெரியாது. கண்டிப்பா அடுத்த 5 வருஷத்துல தமிழ்நாடு எந்த அளவுக்கு முன்மாதிரி மாநிலமா மாறுங்கிறத நீங்க எல்லாம் கண்டிப்பா பார்க்க போறீங்க. ஏன்னா இன்னைக்கு அதிகாரத்துக்குள்ளுக்குள்ள போகும்போதுதான் நமக்கு ஒவ்வொரு விஷயங்கள் தெரியுது. தவறான திட்டங்கள் நிறைய செஞ்சு மக்களோட வரி பணத்தை வீண் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எப்படி சரி பண்ணணுமோ அதை சரி செஞ்சு அத்தனை திட்டங்களையும் மக்களுக்கு எந்தவித ஊழலும் லஞ்சமும் இல்லாமல் மக்களுக்கு சேர வேண்டிய அத்தனை திட்டங்களையும் கொண்டு சேர்க்கறதுக்காக தான் எங்களுக்கு இந்த பதவியை கொடுத்து வச்சிருக்காங்க. நிச்சயம் அமைச்சருங்கிறது
நாங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துறதுக்காக இந்த பொறுப்புக்கு வரல, மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக இந்த பொறுப்புக்கு வந்திருக்கோம். நான் இன்னும் சொன்ன மாதிரி தான், நாங்கள் அரசியல்வாதிகள் அல்ல. யாரையும் குற்றம் சொல்லி குறை சொல்லி நாங்கள் இந்த இடத்துக்கு வரல. நாங்கள் வேலை செஞ்சுருக்கிறோம், நாங்கள் களத்தில் பாடுபட்டுருக்கிறோம். எங்களால் முடிஞ்ச எங்கள் சக்திக்கு முடிஞ்சது எங்கள் மக்களுக்கு செஞ்சுருக்கிறோம். எங்கள் மக்களுக்கு எங்கள் தலைவர் தளபதி மேலே இருந்த பாசமும் பற்றும் காரணமாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சரித்திர சாதனை படைச்சிருக்கிறாரு மக்கள். ஏன்னா கடந்த காலங்களில் பார்த்துருப்பீங்க, அரசியல்வாதிகள் ஊழல் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த 2026 தேர்தலில் மக்கள் நீங்க பண்ணீங்க பாரு மிகப்பெரிய ஊழல். வாங்க வேண்டிய இடத்துல வாங்கி குத்த வேண்டிய இடத்துல குத்தி நம்ம ஆட்சிக்கு முதல்ல உட்கார வச்சிருக்கிறீங்க. உன்னையெல்லாம் சொல்லுவாங்க, இருக்கப்பட்டவங்க மட்டும்தான் அரசியலில் ஜெயிக்க முடியும். சாதாரணமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகும்னா 25 கோடி 30 கோடி 40 கோடி 50 கோடி அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணுவாங்க. ஆனால் வெறும் 5 லட்சம் ரூபாய்க்கு இந்த சட்டமன்ற உறுப்பினர் நிச்சயமா கண்டிப்பா அதற்கு நாங்கள் உங்களுக்கு உண்மையாக இருப்போங்கிறத இந்த இடத்துல வாக்குறுதியாக கொடுத்து, 3 விஷயம் தாங்க: வாழ்றதுக்கு வீடு, வயிற்றுக்கு சோறு, வருமானத்துக்கு வேலை. எல்லாத்துக்கும் தரமான கல்வி கிடைக்கணும், அதுவும் சமமாக கிடைக்கணும்னு தான் இந்த அரசோட கொள்கை. பெண்களுக்கு பாதுகாப்பு 100% நிச்சயம் நம்மளால. எனக்கு தெரியும், கடந்த காலங்களில் போதைப் பொருட்கள் பயன்பாடு தடுக்க தவறிட்டாங்க கடந்த கால அரசு. அது இன்னைக்கு தான் ஒவ்வொரு கிளையா மாண்புமிகு தமிழக முதல்வர் வெட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு. அது பெரிய ஆலமரமா இருக்கு. கூடிய சீக்கிரம் அந்த ஆலமரத்தை வேரோட அகற்றுவார்னு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிட்டு, அதே மாதிரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, இந்த வேலை வாய்ப்பு தான் அரசு முழு கவனம் செலுத்தி நம்ம இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கு என்னென்ன செயல் திட்டம் கொண்டு வர முடியுமோ மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அதில் கவனம் செலுத்திட்டு வர்றாரு. நிச்சயம் எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு இந்த தமிழக வெற்றி கழகத்தில் தலைவர் தளபதி தலைமையின் கீழான அரசு நிச்சயம் உருவாக்கி தரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, 2.92 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.31 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோயர்ஸ், 33 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 16 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோயர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.